நான்லாம் அழுது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நான் அழுதுட்டேன். நான் எங்களை மாரி அடிமையாகவும் இருக்கக்கூடாது, எங்களை மாரி கொடுமையாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாரி கொடுமையே நாங்களாம் ஆளாகக்கூடாது. நாங்கள் வாழ்க்கையை ஒரு நந்தவனமா போச்சு எங்கள் வாழ்க்கையை. ராஜினாமா பண்ணிடலாம், என்னால் முடியல, என்னால அழுதலாம் இருக்கேன் எங்கள் சார் கிட்ட. நம்ம கௌரவமாக வாழணும், கௌரவத்தை இழந்துட்டு வாடுறோம், நம்மளால முடியல, ராஜினாமா பண்ணிடலாம்ல சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கேன். இதுக்கு ஏன் இந்த பதவிக்கு நாங்கள் வந்தோம்? உள்ளாட்சி தேர்தலை எதுக்கு வச்சாங்க? எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதே கிடையவே கிடையாது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். ஈவன் தோ என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அப்படி தான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தலைவராக வந்து 2.5 வருஷமாக நான் போர்டு வைக்க முடியல. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வீடியோ கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி நடக்கலை. ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன். இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, சுடுகாடு பிரச்சனை. கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன். மாவட்ட ஆட்சியரையும் ரெடி பண்ணி கொடுத்து போராட்டமே பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன். இந்த நாள் வரையும் வரவே இல்லை. என்னன்னா வந்து அந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க, எப்படி அடித்தாங்களே, என்னை ஜட்டியோட விட்டு அடித்தாங்க. நான் தனி ஒருத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன். அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவித்தேன். நான் அது மக்கள் முன்னாடியே நடிக்கிறாங்க. வெட்டி உதைப்பான், ஷூக்காலே வெட்டி உதைப்பான், செருப்பால் வெட்டி உதைப்பான், ஒருத்தர் வீடியோ எடுப்பான். அதை இதில் வந்து கூடுதலாக நான் என்னை அடிச்சதை வீடியோ எடுப்பான், வீடியோ எடுத்து அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான். ஒரு ஆண் வர்றப்பே ஒரு பிரச்சனைனா எல்லா இடத்துலயுமே ஒடுக்கப்படுறோம். எந்த அரசு விழா நடத்தினாலும் எங்களை வந்து கூப்பிட்டது. நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சாதி வித்தியாசம் பார்த்துக்கிட்டு வந்து எங்களை வந்து எந்த இதுக்குமே கூப்பிடுறது இல்லை. இப்போ நீங்க உங்களை மாதிரி ஒரு சிலர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் இன்னுமே அவங்க இதுல இறந்த தலைவர் எல்லாமே இருக்கிறாங்க. சில வவுச்சரில் சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீலை செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு. 2வது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு. அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க. அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு. நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல். 2013-14 இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி 20 நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு. இந்த படத்துல அந்த நந்தன் சொல்லி ஃபர்ஸ்ட் ஒருவர் பாருங்க, அந்த கேரக்டராகவும் வாழ்ந்திருக்கேன், அண்ணா அடிப்பட்ட கேரக்டராகவும் வாழ்ந்திருக்கிறேன். அது முக்கால்வாசி வந்து நான் அந்த வழியை உண்மையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றது கூட யாருக்காவது தெரியணும், எந்த அதிகாரிக்காவது இது போய் சேரணும். நாங்களும் இவ்வளவு அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், எங்களால எதுவுமே வாங்க முடியல. யார் கையிலயோ போயிருது, அவங்க கிட்ட போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு இப்ப கூட இந்த பேட்டி நான் அதுக்கு தான் போடுறேன். ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும். ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல. நான் போன இடம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணா. எங்களால் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு பலம் இல்லை. ஊர்லேயும் பார்க்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், சண்டை வாங்குறவங்ககிட்டையும் நாங்கள் பேச்சு வாங்கணும். ஒருத்தனும் எங்கள் பேரை சொல்லி என் கேஸ்ட்டை சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்கள் கூனி குறுக்கி நிற்கிறோம். நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணதுனாலே என்னை வந்து கத்தியால குத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என்னோட ஒரு பள்ளியை உடைச்சிருக்காங்க. என்னை எழுப்பி ஒருத்தர் நான் வந்து டிகிரி முடிச்சவனே நிக்கிறேன் இல்லையா, உனக்காக நானும் டிகிரி முடிச்சவனே நிறுத்துறேன் அப்படின்னு ஒரு பையனை நிறுத்தினாங்க. எனக்கு பொதுத்தொகுதியில போய் நாமினேட் பண்றேன், நீ நாமினேஷன் பொதுத்தொகுதியில பண்ணக்கூடாதுன்னு நான் அடிச்சாங்க. கோட்டாவுல பதவிக்கு வந்த நீ நாட்டாம பண்ணுவேன், நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அடிச்சு கொள்ளுமாப்ல. பதவி வந்தா பழசெல்லாம் மறந்துருமா உங்களுக்கு? முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போலியான சர்டிஃபிகேட் வாங்கி 2 வாட்டி நின்று அவங்க ஜெயிச்சாங்க. அதை வந்து எதிர்த்து 12 வருடங்கள் நம்ம ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்கே 2லேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும். பொது தொகுதியில் அதர் கேஸ்ட்காரங்க ஒரு ஓட்டு கூட போடல, ஒன்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா 10 ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது கொடுக்குற மரியாதையும் அந்த செயல்படுத்துகிற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. தம்பியை எடுத்துக்கிட்டு பல்ல விட்டு முண்டை, பல்ல குதி மகளே, பள்ளத்தை விடியா மகளேன்னு சொல்லி என்னை வந்து தாக்க வந்தா சார். இது முழுக்க வந்து இதுல வந்து குறைச்சி தான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பாங்க. இது ரியலா 100% நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன். நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு வந்து என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமான நாள் நினைக்கக்கூடியவன். அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். குழந்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க.
நந்தன் படம் 20ஆம் தேதி ரிலீஸு. அதாவது செலிப்ரிட்டி இருந்தால் நம்ம படத்தை எடுக்கிறத விட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பாப்பா அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி அவங்க வந்தால் மொத்த பேர் வந்ததுக்கான ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார். சூப்பர் சொல்லிட்டு இல்லை கூப்பிட வர சூப்பர் ஸ்டார் சார் கரெக்டான சார் தலைவர் தான் கரெக்ட். தமிழ் சினிமாவிலே இருக்கிற நல்ல மனுஷன் சசிகுமார்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் உங்கள் அயோத்தி படம் பார்த்துட்டு கூட பாராட்டினாரு. அது வரா படம் பார்த்துட்டு பாராட்டினாரு. பாராட்டினவரே திட்டிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காரு சார். சிவகார்த்திகேயன் ஒரு தம்பி தானுங்க. நான் சொன்னதுக்காண்டி நீ பழிவாங்க பாருங்க. தம்பி போடுங்க. இல்லை சார் சார் அவர் ஃபோன் பண்ணால் பேசலாம் சார். நான் ஃபோன் பண்ணதில்லை சார். நம்பர் வச்சுருக்கீங்க. நம்பர் பண்ணாத ஃபோன் இருக்கு நம்பரு அனுப்பி விடுங்க. நீங்கள் யாராவது சொல்லுங்கள். என்னங்க யாரு? சிவகார்த்திகேயன் பண்ண நான் பண்ணதில்லை சார். சூரி பண்ணுறேன் சார். சூர்யா தம்பி போடுங்க. எடுக்கலையா? எடுக்கல சார். வந்துடுவார் சார். லைனில் வந்துடுவார் கூப்பிடுவோம். இல்லை சார் இது ப்ரொமோஷனுக்காக தான் ஏதோ வலை வீசுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ ஏதோ தெரியல. தமிழாவா இருக்குமோ? டேய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாடா. இதுக்கு தானே இந்த பில்டப்பு சார். தமன்னாவா சங்கரா நீங்க பட்டிமன்றம் இருந்துட்டு இருக்கு சார். என்ன சார் அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. ஒரே ஒரு செகண்ட் அது பேச்சுன்னா போதுங்க. நீங்கள் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க தம்மனா. ஒரே ப்ரமோஷனல் வீடியோ முடிஞ்சு. தம்மனா எடுக்காதுங்க. என்ன பாக்குறீங்க? நாளைக்கு நாங்க போன் பண்ணா நீங்க என்ன எடுக்க மாட்டீங்க? ஏன் சார்? உங்களா ஏதாவது கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம எடுத்து பேசுவோம். ஃபோன் பண்ணேன் கண்டிப்பா. அண்ணன் கூப்பிட்டுருந்தீங்களா? அண்ணா அண்ணன் ஒன்றும் இல்லைண்ணே. நம்ம நந்தன் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுதுண்ணே. சரிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்கண்ணே. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த படம் சம்மந்தமான விஷயங்களை பாராட்டி பேசினா மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்ண்ணே. அது நான் சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், பாலசக்திவேல் சார், சிறுதி பெரியசாமியெல்லாம் இருக்கோம்ண்ணே. அதான் ஸ்பீக்கர் போட்டிருக்கேண்ணே. எல்லா தம்பிலையும் ஒன்றா இருக்கிறத நினைக்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமாங்கண்ணே. எல்லாரும் அண்ணனை மட்டும் தனியாக விட்டுருக்கீங்களே எப்படிடா? எனக்கு படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வம் தான். இப்போ நேரம் தான் குறைவாக இருக்கு. நான் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி நான் எப்படியாவது பார்த்துடுறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு மட்டும் அண்ணே அண்ணா நம்ம சசி நந்தன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இரா சரவணன் இயக்கியிருக்காருண்ணா. 20ஆம் தேதி ரிலீஸு செப்டம்பர் 20. நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு சரிண்ணா ஷூட்டிங் முடி. ஆமாம் சார். என்ன சார் யாரையுமே பிடிக்க முடியல. எல்லாரும் தெரியும். ஆனால் தெரியும். ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம யாருக்காக படம் எடுத்தோம்? ஜனங்களுக்கு தானே. முதல்ல ஜனங்களுக்கு போட்டு காட்டுவோம். அவங்க தான் நமக்கு செலிபிரிட்டி. அவங்க பார்க்கட்டும் முதல்ல. நந்தன் ஒரு படம் பண்றோம். டைரக்டர் பேர் இரா சரவணன். என் பேரு ஸ்ருதி. நான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிருக்கேன். சசிகுமார் சார் நடிச்ச படம். சார் நீங்களா? நந்தன் ஒரு படம் பண்ணிருக்கோம். அது 20ஆம் தேதி ரிலீஸ். அது நான் தூங்கிறோன்னு எழுப்பி எனக்கு படத்தை பார்க்கலான்னு போட்டு மக்களுக்கு போட்டு கட்ட நினைக்கிறோம். சம்பாரிச்சு எதுனா எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. நீங்க சம்பாரிச்சு கோடி கோடி நீங்க எடுத்துன்னு போயிட போறீங்க. கடை வேலை விட்டு எப்படிங்க நான் வரது? நாங்களே கூட்டு வந்து விட்டுறோம். இப்பெல்லாம் என்ன சார் படம் எடுக்கிறீங்க? சுப்பிரமணியபுரம் சுந்தரபாண்டி மாதிரி படம் எடுக்கிறேன் சார். எலெக்ஷன் டைம்லாம் கூப்பிடுவாங்க. வீடியோ கூப்பிடுவாங்க. ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டர்ல படம் பார்க்கறது கூப்பிடுறீங்க. என்னமா பண்றது? இப்படி ஆச்சு. செலிபிரிட்டி கூப்பிட்டா கஷ்டமா இருக்குன்னா மக்களை கூப்பிட சொன்னீங்க. அவங்கள கூப்பிடுறது அதை விட கஷ்டமா இருக்கு. அந்த தியேட்டர்ல போடுறோம். நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. என்ன பார்க்க சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன். இன்னைக்கு உண்மை ரொம்ப சந்தோஷப்படுறேன். பயங்கரமா அடித்தடி ஆக்ஷன் அப்படிலாம் பண்ணிட்டு இந்த படத்துல என்ன அடிச்சாலும் திருப்பி அடிக்காம எதை சாதிக்கணும் அந்த விஷயத்தை கரெக்டா ஒரு ப்ரோமோட் பண்ணாப்ல. கார் ஒயிட் கலர் வேட்டி ஒயிட் கலர் செப்பல் மாறும்.
அதுக்கு முன்னாடி சாரோட செப்பலுங்க. ஸோ இந்த நாட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு செப்பலுக்கு சமமானது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நல்ல படத்தை உள்ள போய் பார்த்தோம்னா அங்கேருந்து சூப்பராக இருக்கும். கட்சி தலைவரும் அது மாதிரி இந்த செருப்பை என்ட்ரன்ஸ் இருக்குமா, ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த செருப்பை கற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கிளாஸ் கிடைக்குது தியேட்டர்ல. 75% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிராமங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாரு சீல் அடிக்கும் போது பார்த்தாரு பாருங்க, சரியான இது சாரு சாக்கார மாதிரி. சசி அப்படி பார்த்ததே இல்லை. என் தம்பி அப்படின்றத தாண்டி நான் அதில் இருக்கேன் அப்படின்றத தாண்டி அது வேற ஒரு உலகத்தில் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனல் ஆனாங்களோ, எங்கெங்கெல்லாம் சிரிச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் அழுதாங்களோ, அதே இடத்துல இன்னைக்கு மக்களும் பார்த்துருக்காங்க. இந்த படத்துல இந்த ஆண்டின் சிறந்த நடிகருக்கான வந்து சசிகுமார் சார் கண்டிப்பாக